அந்த பையனோட கால் சதை வந்து இதில் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் எலும்பு கீழே கிடந்துச்சு, சதை இதில் இருந்துச்சு, இதெல்லாம் பிளட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே இருக்கு, நான் இப்படி போயிட்டுருக்கேன். அவன் அந்த வெள்ளை கோட்டுக்கு அந்தாண்ட போக வேண்டியவன் ஆப்போசிட்டில் வரும். என்ன சொல்கிறதுனே புரியல. வண்டியை அடித்து டேமேஜ் பண்ணதை இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ மீன்? 2 ஜோடி வாங்கியிருக்கோம். காஸ்ட்லி எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 டேஸ் முன்னாடி பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்கூட்டி தான், அதுவும் எனக்கும் பயங்கரமான அடி. ஆக்சுவலி அது உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இதையும் நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுமே அவங்கள கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிருந்தேன். ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் இருக்கும். சிதம்பரம் ஷாப்பிங் போயிட்டு ரிட்டன் திரும்ப போகுது. கஞ்சி தொட்டிலேருந்து மீன் மார்க்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு. அந்த டிராஃபிக்கில் வந்து நம்ம 20-15 ஸ்பீடில் தான் நம்மளால் போக முடியும். அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு நபர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக என் வண்டியை இடித்து சைலன்சர்லாம் உடைச்சிட்டு அவர் மட்டும் நின்று கூட பார்க்காம கிளம்பிட்டாரு. ஆக்சுவலி அந்த சைலன்சர் கிட்டே நம்ம சைடு கால் வைப்போம் பார்த்தீங்களா, அதில் தனுஷியோட கால் வந்து வச்சுட்டு பின்னாடி 2 சைடு கால் போட்டு உட்காந்துட்டு வந்திருக்கா. தர்ஷன் முன்னாடி இருக்கான், நான் வண்டி ஓட்டிட்டு பொறுமையாக வந்துட்டு இருக்கேன். டிராஃபிக்காக இருக்குன்னா பொறுமையாக நின்று போங்க. கொஞ்சம் கேப் இருக்குன்னு எதுக்கு நீங்கள் ஆப்போசிட் பக்கம் எதுக்கு நீங்கள் ஸ்பீடாக வந்து இடிச்சுட்டு நின்று கூட பார்க்கல அந்த நம்பர். ஆக்சுவலி என் வண்டியில் வந்து பசங்க நான் வச்சுருக்கேன். அந்த வண்டியை நம்ம இடித்தோமே அதில் குழந்தைங்க இருக்காங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம நின்று பார்க்கணுமா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். அந்த நபர் நின்று கூட பார்க்கல. ஒரு பையன்தான், 25 வயசு இருக்கும், பல்சர் பைக்கு. அவருடைய கால் சுண்டி வரல, அது ஃபுல்லாக நம்ம வண்டியில் வந்து நசுங்கி எலும்பு வந்து அங்கேயே கிடக்கு, சதை என்னோட வண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த இடித்து நின்று கூட பார்க்காம அவ்வளோ ஸ்பீடாக அவர் கால் டேமேஜ் ஆனதோடு போயிருக்காரு. நான் ஒரு 1/4 மணி நேரம் வண்டி அங்கே நிறுத்திட்டு இறங்கி நிற்கிறேன். என்னை சுற்றி எல்லாருமே நிற்கிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க அந்த பையன் நின்று கூட பார்க்காம போகிறான்னு. ஆக்சுவலி அந்த எலும்பு அங்கே கடந்ததுமே தனுஷி காலாக இருக்குமோன்னு பயந்துட்டு உடனே நான் பாப்பா காலை போய் பார்க்குறேன். ஏன்னா சைலன்சர் கிட்ட தான் பாப்பாவோட கால் வந்து அங்கே வச்சிருக்கா. ஒருவேளை பாப்பாவோட காலை தான் இடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பாப்பாவோட காலை செக் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா இறங்கி விழுந்து அழுகுற, அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு பயங்கரமாக 2 பேருமே பயந்துட்டாங்க. இன்னைக்கு விருதாச்சலம் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வண்டியை சரி பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான்லாம் ஸ்பீட்லாம் எப்பயும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போலாம் நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். பொறுமையாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க வாண்டடாக வராங்க, இடிக்கிறாங்க. போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சைலன்சர் எப்படி நசுக்கி வச்சுக்கிறாங்க, வண்டி எப்படி டேமேஜ் இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன். நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து மீன் தொட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து மீன் வளர்த்துட்ருக்கோம். ஷார்க்கு மட்டும்தான் மேயலை, மற்ற மீன்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். ஸ்டோனும் வைக்கல, பூ வைக்கல, மோட்ரு வைக்கல, எல்லா மீனும் நல்லா தான் இருக்குது. ஃபுட்டுலாம் டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி மீனுக்கும் கல் நம்ம வாங்கிட்டு வரலாம். மீன்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க மோட்ரு வைங்க இல்லைனா மீன் இறந்து போய்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு வந்திருந்தா 5 மீனும் சூப்பராக தான் இருக்குது. ஷார்க் மட்டும் அப்பப்போ பார்த்திங்கன்னா மேயுது, சில டைம் உள்ளாரே தான் இருக்குது. மீனோட கழிவுகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மீனோட கழிவுகள் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கழிவுகள் அதிகமாகிடுச்சு. ஸ்டோன் வச்சோம்னா அதிகமாக தெரிஞ்சுக்காது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது வெளியில் வராது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வெளில வந்துடுச்சு. குத்தி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இது சைலன்சரு. இந்த சைடில் தான் வந்து குத்தி இங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இது எல்லாமே வெளியில் எடுத்துக்கிச்சு. அந்த பையனோட கால் சதை வந்து இதில் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் எலும்பு கீழே கிடந்துச்சு, சதை இதில் இருந்துச்சு, இதெல்லாம் பிளட்டாக இருந்துச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு. இப்படி வந்து ஒரே குத்து. ஆக்சுவலி கை வந்து இப்படி வச்சுருந்தேன், அப்படியே வந்து ஒரே குத்து. இதில் குத்திட்டு இங்கே இடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கெட்டப்பில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ புவனகிரி தாண்டி வந்துட்டேன். இப்போ குறுக்குரோட தாண்டி நம்ம போகணும். எங்கள் அக்காவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 5 படி அரிசி வந்து சாக்கில் எடுத்துக்கிட்டேன். வண்டியில் முன்னாடி வச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறேன். அம்மா வயலில் உளுத்தஞ்சி அறுத்துட்டு இருக்காங்க. வயலுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இங்கே மணி 12 ஆயிடுச்சு. விருதாச்சலம் போயிட்டு வண்டிலாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போயாகணும். அரிசி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக விருதாச்சலம் தான். அரிசி காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன், கீழே இங்கே இருக்குது பாருங்கள். அரிசி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறேன். போகலாம். சிதம்பரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்படி தான் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்.
பாருங்கள் ஸ்பீடு 30-20 தான் போயிட்டுருந்தேன். சேம் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலி ஆப்போசிட்டில் வர்றவன் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு அந்தாண்ட போகணும். ஆனால் இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக என் வண்டியில் வந்து இடிச்சுட்டு என்ன கூட பார்க்கல. அவன் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கான். பாருங்க இந்த 5 விரலில் அப்படியே வந்து இடிச்சிட்டோம். என் 5 விரலில் அவன் வண்டி வந்து குத்திடுச்சு. இப்படி தான் போயிட்டுருந்தேன். விருதாச்சலம் என்ட்ரி ஆகிட்டேன். இது வந்து பூதாப்பூர். சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ரியலாகவே காமிக்கிறேன். ஆக்சுவலி இங்கே இருக்குது, நான் இப்படி போயிட்டுருக்கேன். அவன் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு அந்தாண்ட போக வேண்டியவன் ஆப்போசிட்டில் வரும். என்ன சொல்கிறதுனே புரியல. ஃபைனலாக ஒரு வழியாக இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அடுத்து இப்போ வண்டி சரி பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறேன். இப்போ அக்கா என்ன பண்ணுறாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மார்க்கெட்லாம் ஏதோ பிரச்சனை போல, அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு விருதாச்சலம் வந்திருக்கா. இப்போ போயிட்டு ஷிஃப்ட் கிளம்பிட்டு இருக்கேன். அக்காவுக்கு இங்கே பண்ணி விட்டுட்டு தெரிஞ்ச ஷாப் இருக்கிறதுனால தான் நான் சிதம்பரத்துலேருந்து இங்கே வந்தது. போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. மீன் தொட்டிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து வந்துருவோம். சாட்டர்டே வந்து வருதுன்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் ஒரு 4-5 ஃபிஷ் வாங்கிட்டு வருவோம். ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது எதுக்கு? பிரியாவுக்கு ஒரு முன்னாடி இது பேர் ப்ராஜெக்டா. இங்கே ஒரு சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அக்காவோட சிஸ்டத்துலேருந்து எல்லாமே பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடில் கீழே வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு எல்லாமே நோட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்புற மாதிரி வரும். ஒரு பேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் போட்டுட்ருக்காங்க. அந்த சைடு பாருங்கள் பிரிண்ட் வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நோட்ஸ் வந்து இப்போது பிரிண்ட் போட்டுட்ருக்காங்க. இது கரெக்டான பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது? ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கீர் ஆயில் வாங்கிட்டு இப்போ சர்வீஸ் கடைக்கு வந்துட்ருக்கோம். ஆயில் மாற்ற போகிறோம். ஆயில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். இங்கே தான் வண்டியை சர்வீஸ்க்கு விட்ருக்கேன். 2வது டைம் இப்போ வண்டியை சர்வீஸ் பண்ணுறோம். மாற்றிடுங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. வேறு வண்டியை அடித்து டேமேஜ் பண்ணதை இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம். சரி பண்ண முடியும்ல, இது கிடைக்கல. இது வண்டியை இங்கே விட்டுட்டு இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். ஆற்காடு ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் ஹோம்மேடாக செய்கிறாங்க தானே, ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அக்காவை வீட்டில் விட்டுட்டு இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு வந்தேன். மதியத்துக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த ஆலடி ரோடு இருக்குது பாருங்கள். இதில் செல்வராஜ் மெஸ்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சாப்பாடு 25 ரூபா. இங்கே வந்து இப்போது சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது ரோடு தெரியும் உங்களுக்கு, ஆலடி ரோடு. இங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு. கடை இங்கே இருக்குது பாருங்கள். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். அக்கா பாருங்க சிக்கன் 65லாம் போட்டு வச்சுருக்காங்க. கூட்டம் இருக்கானா அம்மா ரொம்ப ஒர்த்தான சாப்பாடு. 30 ரூபா தானே? ஆல்ரெடி மெயின் ரோடு 25 ரூபா. பரவாயில்ல. 25 ரூபாய்க்கு 2 சாப்பாடு. எனக்கு தக்காளி, அக்காவுக்கு கீரை சாதம். கீரைன்றதும் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா நூல். பாருங்க ஒரு ஊறுகாய் பாக்கெட் வச்சுருக்காங்க. இது வந்து துவையல். அவங்களுக்கு கீரை சாதம். சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. மதிய ஷிஃப்ட்டு. அக்கா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருக்கோம். மதிய ஷிஃப்ட்டு போயிட்டு திரும்பி வந்து தான் வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பணும். போயிட்டு வரலாம். கம்பெனிக்கு வந்தாச்சு. ரெகுலராக நாங்கள் செம்பருத்தி டீ சாப்பிடுவேன். எனக்கு ஒரு டீ. அக்காவோட ஆஃபீஸ்க்கு கரெக்டாக ஒரு 3 மணி போல் இப்போ மதியம் வந்துச்சிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அக்காவோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் பிரேக் டைம் எடுத்துருக்குறாங்க. மீட்டிங் வந்து மேலே ரூமில் நடக்கும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி டீ சாப்பிட்டுட்ருக்கோம். மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்டேடாக விருதாச்சலம் போயிட்டு வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். போய்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவோம். கேண்டீனுக்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து ஒரு மிளகா பஜ்ஜியும் ஒரு சுழியும்,
அக்காவுக்கும் ஒரு ஏன்னா நம்ம இப்போ தான் டீ குடித்தோம், அதனால டீ கேன்சல். ஸ்நாக்ஸ் மட்டும். அங்கே ஆஃபீஸ்லேயே டீ சாப்பிட்டதுனால இப்போது ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட வந்திருக்கோம். எவ்வளோது? ஒன்று 7 ரூபா தானே? ஒரு பஜ்ஜி 7 ரூபா, சுழியமும் 7 ரூபா தான். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 28. ஸ்வீட் போண்டா, மிளகா பஜ்ஜி. ஆக்சுவலாக நான் இங்கே தான் என் மீன்லாம் வாங்கினேன். இப்போது மீனுக்கு கல் ஸ்டோன் வாங்க வந்திருக்கோம் மீன் தொட்டிக்கு. விருதாச்சலம் எந்த ஷாப் சுசி? பூதாம்பூர். அழகாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொய். மீன் தொட்டிலாம் பாருங்க, அழகழகாக இருக்கு. எவ்வளோ சுசி கல்? சின்ன ஸ்டோனும் பெரிய ஸ்டோனும் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். 30 ரூபா சொல்லியிருக்காங்க. இது 2க்கு 1 டேங்க்கு. 2க்கு 1 டேங்க் எவ்வளோ போடலாம்? 2க்கு 1 700 ரூபா. இல்லை கல் எவ்வளோ? கல் எவ்வளோ போடலாம்? 10 பாக்கெட் கொடுக்கணும். இதெல்லாம் 10 பாக்கெட்டா? ஸோ இது பெரிய ஸ்டோனு, இது சின்ன ஸ்டோனு. அரிசி இதில் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோ. இதில் ஒரு பாக்கெட் கொடுங்க. டேங்க்லாம் எவ்வளோ? 700 ரூபா. காசு தந்தது தான் இருக்கும் கண்டிப்பாக. அவங்க 1500 ரூபா சொல்கிறாங்க அங்கெல்லாம். 1500 அங்கே. பாருங்க நான் யூஸ் பண்ணுற, ஆனால் கிளாஸ் திக்னஸ்ஸு, அதாம்மா கண்ணாடி அதுக்கு தந்தது தான் இருக்கும். கிளாஸ் திக்னஸ்ஸு, ஹைட்டு. இங்கே குருவி கத்துது. இங்கே இருக்கு பாருங்க, கிளி, ஜோடி கிளி இருக்கு. மூடி இங்கே இருக்கு. எவ்வளோன்னு கேளு. ஆனால் மூடினா 3 பாக்கெட்டு கல் வந்து வாங்கியிருக்கோம். ஒன்றாகாது, இதுதான் மக்கி போகும். ஒரு 5 வருஷம் கழிச்சு இது மட்டும் மாற்றுவாங்க. இங்கே வந்து நிறைய பேர் மாற்றுவாங்க. ஸ்டிக்கர் கொடுங்க அடுத்து. டைம் கிடைக்கும். நான் வந்து முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்தேன். சனிக்கிழமை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ மீன்? 2 ஜோடி வாங்கியிருக்கோம். 2 ஜோடி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் அழகாக இருக்குது. வாங்கி ஒன்றும் காஸ்ட்லி எல்லாமே. மீன் கையில் வச்சுக்கலாம். இதே போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ என்னோட மீன் தொட்டிக்கு எல்லாமே வாங்கியாச்சு பாருங்க. சுகுமார் அக்வாரியம் இருக்கு, வாங்கிட்டான். கரெக்டாக இருக்க பாரு. வண்டி சூப்பராக பாருங்க, வாட்டர் வாஷ் பண்ணி ரெடியாக நிற்குது. அந்தான சைடு அந்த அண்ணா இதை ஒட்டி வச்சிட்டாரு. வீட்டுக்கு போய் தான் பார்க்க முடியும். சூப்பராக அப்படியே வண்டி கன்று மாதிரி நிற்குது. ஒரு வழியாக விருதாச்சலத்துலேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 7:30 மணி போல் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல். ஆல்ரெடி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 2 டேஸாக வீட்டில் தான் இருந்துச்சு. சரி பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி விதோஷம் எடுத்துகிட்டு போயிட்டு அக்காவுக்கு தெரிஞ்ச கடையில் கொடுத்து சரி பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே ஹாஸ்பிட்டலில் உடம்பு காமிச்சிட்டு சிரப்பு மாத்திரைலாம் வாங்கி தான் வந்திருக்கேன். பாலில் வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள்லாம் நான் வந்து சேர்த்து குடிச்சும் பார்த்துட்டேன். இந்த இருமல் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. இப்போ மீன் தொட்டிக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். 30 ரூபாயில் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். மீன் தொட்டியில் வைக்கிறதுக்காக பூ வாங்கியிருக்கேன். இது மீன் தொட்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஜோடி வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து மீன் தொட்டிக்கு ஒரு மூடி வாங்கியிருக்கேன். அடுத்து டைப் சி கேபிள், என்னுடைய மொபைல் சார்ஜர் வந்து வீணாக போயிடுச்சு, அதனால் டைப் சி கேபிள் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இருமல் அதிகமாக இருக்குங்கிறதுனால 2 வேளைக்கு மாத்திரை சிறப்பு வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணிட்டு வந்திருக்கிறோம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும்போதே சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தன்ஷி ஹாய் சொல்லு. இப்போது சிக்கன் ரைஸ் வந்து தன்ஷியும் தர்ஷனும் இப்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தர்ஷன் ஹாய் சொல்லு. ஹாய்.
இந்த ஸ்டோன்லாம் இப்போ வந்து என்னால் மீன் தொட்டியில் வைக்க முடியாது, ரொம்ப முடியல. நாளை பின்ன தான் நான் வைக்க போகிறேன். மீனை மட்டும் நான் இப்போ வந்து விட்டுருவேன். இந்த ஸ்டோன்லாம் நாளைக்கு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த மீன் தொட்டி பாருங்கள், ஃபுல்லாக வந்து அழுக்காக இருக்குது. ஃபுல்லாக இந்த மீனுடைய கழிவுகள் தான். அதனால் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஸ்டோன்லாம் வைக்கணும். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இந்த ஒர்க்கை நான் வந்து பார்க்குறேன். இப்போ மீன் மட்டும் இப்போ விட போகிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விழாவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.